பங்குச்சந்தை ஈழன் இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பேன் கார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எது நீங்கள் பண்ணணுன்னாலோ, இப்போ பேங்க் டெபாசிட்ஸ் வந்து 50,000 மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் ஷேர் மார்க்கெட், நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்போல்லாம் பேன் கார்டு கேட்குறாங்க. ஸோ எப்படி பேன் கார்டு ஆன்லைனில் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எப்படி டைப் பண்ணணும்னா, கூகுளில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நடிங்க. ஆன்லைன் பேன் கார்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மொத்தம் இந்த இருக்கிற இந்த பேன் கார்டு வந்து 2 கம்பெனிஸ் தராங்க. ஒன்று வந்து UTTSL, இன்னொன்று வந்து NSDL. ஸோ இந்த NSDL லிங்க் அப்படின்றத பற்றி அதில் எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 6 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 டைப் ஆஃப் இது. ஒன்று வந்து புது பேன் கார்டு வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்து பேன் கார்டு இப்படி வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் சேஞ்சஸ், நீங்கள் ஏதாவது ஏற்கனவே இருக்கிற பேனில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பேன் கார்டில் என்ன ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க ஆனால் என்ன ஸ்டேஜ்னு தெரில அப்படின்னா அதையும் இதில் வந்து இந்த லிங்க்கில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு புது பேன் கார்டு அப்படின்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் நியூ பேன் ஃபார்ம் 1949A இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிடுங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் இதுக்கு வந்து 96 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் ஒரு இடம் நீங்களும் ஃபுல்லாக படிச்சிடுங்க. ஸோ ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்கு நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 962 ரூபா ஆகும். அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கொரியர் அனுப்பணும் அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி இந்த ஆன்லைன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிவிட்டு கூட வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது உங்களோட ஃபோட்டோ ப்ரூஃப் ஒன்று, வீட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று, இந்த ரெண்டுத்தையும் கூட சேர்த்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மையும் ஒரு கவரில் போட்டு மேலே வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார் பேன் இந்த லெட்டரை எழுதிட்டு, மேலே வந்து லெட்டருக்கு மேலே எழுதிட்டு நீங்கள் கொரியரோ இல்லைனா நீங்கள் ஆர்டினரி போஸ்ட்லேயே நீங்கள் அனுப்பிச்சிடலாம். எந்த அட்ரஸ்க்குன்னா நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் மதுரைனா மதுரை பக்கத்தில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸோட சர்வீஸ் யூனிட் அங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு லிங்க்லேயே வந்து பார்த்துக்கோங்க எந்த அட்ரஸில் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு. ஒரு தடவை படிச்சுக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து இண்டிவிஜுவல் அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு கொடுத்துட்டு செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க்கில் தான் நம்ம வந்து மொத்தம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லா டேட்டாஸையும் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் நேம், அதாவது ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் விட்டுறலாம், நான் கடைசியாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் நேமில் வந்து பேர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேம் வந்து உங்கள் பேரை கொடுங்க. லாஸ்ட் நேமில் வந்து உங்கள் அப்பா பேர் கொடுங்க. இனிஷியல்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஆக்சுவலி இனிஷியல்ஸ் கொடுத்தா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் வந்து இனிஷியல்ஸ் பேர் வந்து முன்னாடி இல்லைனா பின்னாடி, இந்த பாஸ்போர்ட்லாம் இந்த மாதிரி இனிஷியல் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து பேர் உங்கள் லாஸ்ட் நேம் சர் நேமில் வந்து உங்கள் அப்பா பேர் கொடுங்க. ஸோ அதான் ப்ராப்ளம் வராது. ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் எவர் பீன் நோன் பை எனி அதர் நேம், அதாவது வேறு பேரில் இருக்கீங்களா, பேரில் கூப்பிடுவாங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் நோ கொடுத்துருங்க, வேறு எதுவும் என்டர் பண்ண வேண்டாம். அது கீழே ஜெண்டர், நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க. லாஸ்ட் நேமில் அப்பாவோட அப்பா பேரே கொடுங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ரெசிடென்டல் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஆக்சுவலி வீட்டு அட்ரஸே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட நம்ம வந்து நீங்கள் இண்டிவிஜுவல்னால் நீங்கள் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆஃபீஸ் நீங்கள் சொந்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுக்கலாம். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்துட்டிங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு கொரியரோ இல்லைனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னா எதில் அனுப்பணும், எந்த அட்ரஸில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் ரெசிடென்ட்லேயே கிளிக் பண்ணுங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸோட ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுக்கறது பெட்டர். அதுக்கப்புறம் டெலிஃபோன், உங்களோட இந்தியா கண்ட்ரி கோட் அடிச்சிருங்க. ட்ராப் டவுனில் வந்தீங்கன்னா இந்தியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் இதை சூஸ் பண்ணிவிட்டு ஏரியா கோடை கொடுத்துருங்க. ஒரு தடவை டெலிஃபோன் நம்பர் இதையும் என்டர் பண்ணிடுங்க. ஏரியா நம்பரில் வந்து நீங்கள் உங்களோட லோக்கல் என்ன நம்பரோ அதை என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம்
இமெயில் ஐடி. ஸோ இமெயில், அதாவது உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி அவங்க மெயில் அனுப்புவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகண்ட், அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக இதான்னு கேட்குறாங்க. நம்ம இண்டிவிஜுவல் தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ஸோ அதனால் இண்டிவிஜுவல்னு வருது. ஸோ இன் கேஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகே ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இல்லை, நம்ம அதனால் என்டர் பண்ண வேண்டாம், அது இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. ஸோ 13th பாயிண்ட் பாருங்கள், 10 பதில் ஒரு ஸ்டார் பாருங்கள். அந்த ஸ்டார் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட்டாயமாக நம்ம என்டர் பண்ணணும். ஸோ சேலரிட் எம்ப்ளாயி, அதாவது நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேலரிட் எம்ப்ளாயினே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிடுங்க. 14 பாயிண்ட் ஆர்மி, ஓகே 14 பாயிண்ட் வந்து நீங்கள் ஆர்மி ஆஃபீஸர் ஆர்மி கேட்குறாங்க. ஸோ நம்ம அதில் நீங்கள் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் அது உங்களுக்கான இது. ஸோ பெரும்பாலும் இதில் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ 15th பாயிண்ட் வந்து டாக்குமெண்ட் என்க்ளோஸ், நீங்கள் வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நம்மளோட ரேஷன் கார்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபர்தர் ஐ ஹவ் என்க்ளோஸ்ட், ஓகே கீழே வந்து 16வது பாயிண்ட் பாருங்கள், நம்மளோட பேர் கேட்குறாங்க. ஸோ அதாவது நான் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது, ஸோ அதுக்கு நான் சாட்சி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் எந்த இடத்துல இந்த இதை டைப் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருங்க. கீழே கொடுத்துட்டு கீழே அதர் டீட்டெயில்ஸ், டெபாசிட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதில் எதுவும் என்டர் பண்ண தேவையில்லை. கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் வந்து அந்த 96 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அதை எப்படி பே பண்ணுறதுன்னா டிடி, செக்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங்லாம் கேட்குறாங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை நெட் பேங்கிங்கில் ஆன்லைன் நெட் பேங்கிங் பண்ணிவிட்டு இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் கொடுத்துருங்க. நீங்கள் செக்கோ டிடியோனா ஆக்சுவலி நீங்கள் டிடி திரும்ப போய் எடுக்கணும், இல்லைனா செக்கில் நீங்கள் வந்து ஏதாவது ஃபார்ம் மிஸ் ஆச்சுன்னா திரும்ப ட்ரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து நெட் பேங்கிங் இல்லைனா கிரெடிட் கார்டில் யாராக இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பேங்க்லன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ கேவிபி, லக்ஷ்மி விலாஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நெட் பேங்கிங்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்டர் பண்ணலாம். அது எப்படி என்டர் பண்ணுறோன்னு சொல்கிறேன். எப்படி என்டர் பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸ் பர்சனலாக இல்லை இது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எதுவும் கிடையாது. நீங்கள் அதர் இண்டிவிஜுவல்ஸே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஏரியா கோடு, ஏஓ டைப், ரேஞ்ச் கோடு அப்படின்னு கேட்குறாங்க. இதை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஊரில் எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கீழே அந்த ஸ்லாட்டு கீழே வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் மதுரைனா நீங்கள் மதுரைக்கு கீழே நீங்கள் எந்த இன்கம் டேக்ஸ் ஏரியாவோ கீழே வரீங்க அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி என்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா டோன்ட் நோ அபவுட் ஏஓ டீட்டெயில்ஸ், கீழே இருக்கிறது தெரிலனா இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் நான் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் ஏஓ கிளிக் ஹியர். இப்போ வந்து நம்ம நான் இன்டர்நேஷனல் நம்ம வந்து டொமஸ்டிக் ஆளுங்க, ஸோ உள்நாட்டு ஆளுங்க. ஸோ ஏஓ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர்ன்ற பட்டனில் கொடுத்தோடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ எப்படின்னா இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் கோடு. ஸோ எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளோட ஊர் என்னதான் அதோட ஸ்டார்டிங் லெட்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட ஊர் வந்து நாமக்கல். ஸோ நான் நாமக்கலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன கிளிக் பண்ணிட்டு ஸோ நாமக்கலை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டுனா எனக்கு 2 ஆப்ஷன் வருது. இதில் 2ல் நான் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு சைடில் பாருங்கள் CHEW23211 இருக்குது. இதான் என்னோட டேட்டாஸ் நான் என்டர் பண்ணணும். ஸோ ஏரியா கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHE. இதை எடுத்து காப்பி பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ஆன்லைன் ஃபார்மில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஏஓ டைப் வந்து ஓகே ஏஓ டைப் W, ரேஞ்ச் கோட் 232, ஏஓ நம்பர் வந்து 11. ஸோ இந்த 11 கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இடம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ உங்களோட மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ இல்லைனா மொபைல் நம்பர் இல்லைனா டெலிஃபோன் நம்பர் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏரியா கோடு கொடுத்துருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து எந்த பேங்கிங்கில் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு, ஸோ பேங்கிங் பணம் எடுக்கிறதுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பணம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட இருக்கிற இந்த என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்கோம், அதாவது ஓட்டர் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆக்சுவலி ஒரு 3 இதையும் பின் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் நீங்கள் சைடில் 2 ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் ஒட்டணும். ஸோ ஒரு ஃபோட்டோவில் வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் ஆக்சுவலி நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு புது ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். இப்போது நான் சப்மிட் கொடுத்தா ஆக்சுவலி ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிறதுனால திரும்ப நான் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதனால் நான் எதுவும் என்ட்ரு ஆகலை பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு புது ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும் இதே மாதிரி. அதை வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு அதில் 2 இடத்துல ஃபோட்டோஸ் ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோஸ் ஓட்டிட்டு நீங்கள் சைன் பண்ணிவிட்டு இந்த மூணுத்தையும் எடுத்து இந்த அட்ரஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணும்போது வந்த அட்ரஸ் இதில் கீழே இருக்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு நம்ம கொரியரோ இல்லைனா நேரிலே போய் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைன் போஸ்ட் அனுப்பிச்சிடலாம். மேலே கவரில் எப்படி எழுதணும்னா, ஆன்லைன் ஃபார் பேன் அப்ளிகேஷன் இந்த நம்பர் கொடுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற நம்பர். நீங்கள் வந்து செகண்ட் டைம் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் இருக்காது, வேறு நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த நம்பர் இதை வச்சு தான் யூனிக் கோடு. ஸோ இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பணம் கட்டிட்டு திரும்ப வரும்போது ஆன்லைனில் டீட்டெயில்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். அதுதான் ஆக்சுவலி டிரான்சாக்ஷன் டீட்டெயில் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வந்து என்னோட பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஃபார்மில் நம்ம பார்த்ததுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஃபார்ம் இல்லை, ஒருவேளை உங்களோட டிரான்சாக்ஷன் டீல் நான் வந்து கொடுத்துட்டேன் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ இந்த லிங்க், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் கொடுத்துட்டு வந்த லிங்க் அது. ஸோ சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் பேன் டீட்டெயில்ஸ், அது வந்து நீங்கள் கரெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்துக்கலாம். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் என்கொயரி, நான் கொடுத்த நம்பருக்கு என்ன டிரான்சாக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு அந்த ஆன்லைனில் உங்களுக்கு வந்து கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கணும், கொடுத்த டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு வந்து 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அதாவது பேன் கார்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ.